அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மீன்ஸ் சில பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த டேரக்டருக்கும் ஆக்டருக்கும். மீன்ஸ் ஆக்டருக்கு கம்ஃபர்டபுள் ஃபீல் இல்லைன்னா மீன்ஸ் டேரக்டர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் விஷால் ஆல்ரெடி அவருக்கு தெரியும். விஷால் இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. ஆஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் அவர் ஃபஸ்ட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஆக்டிங்லேயே அவர் இறங்கியிருக்காரு. ஏன்னா அவருக்கும் டேரெக்ஷன்னா என்னன்னு தெரியும். ஸோ ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அவர் ஏதோ கேட்டிருப்பார். தென் டேரக்டருக்கும் அவங்களுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு. அண்டு இப்போ அந்த டேரெக்ஷன் ஃபுல்லாகவே விஷால் தான் இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணி டேரக்ட் பண்ணின்னு இருக்காரு. பிறந்தநாளுக்கு வந்திருக்க எல்லா பத்திரிகைகளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹிடன் கேமரா சார்வை நம்ம இன்றைக்கி சாரோட பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு கேக் கட் பண்ணோம். இனியும் நிறைய படங்கள் சார் பண்ணட்டும். சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான். சார் வச்சு படம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியாது. இப்போ தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படம் வெற்றி படமாக கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நம்ம பிஆர் டீமெல்லாம் கொடுத்துருக்கிற சப்போர்ட், பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு. நம்மளோட படத்தை பெரிய லெவலுக்கு நீங்கள் தூக்கி கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு நன்றி. நம்ம கோவிந்தராஜ் சாருக்கு நன்றி. நம்ம பத்திரிகைகள், நம்ம டீம், மீடியா டீமுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். சில வாக்கு சார் சொல்லுவாங்க. எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி. பிறந்த நாளுக்கு எல்லோரும் நல்ல குட் விஷஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு போஸ்ட் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அது ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. படம் பேர் ஹிடன் கேமரா. அண்டு வர நவம்பர் 1 நாங்கள் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்டு ஷூட் மீன்ஸ் ஆல்ரெடி சொல்லணும், ஹிடன் கேமரா எதுக்கு இந்த டைட்டில் வச்சுக்கோன்னா கொஞ்சம் நல்லா த்ரில்லராக இருக்கும் இந்த படத்தில். அண்டு கண்டிப்பாக அருண் சொன்ன மாதிரி இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக ஒரு அமையணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு ஷமுன் சார். ஆனால் ஷமுன் சார் இல்லைனா இந்த ப்ராஜெக்டே நடக்காது. எனக்காக ஒரு பர்த்டேக்காக அவர் ஊர்லேருந்து பறந்து வந்திருக்காரு ஒரே ஒரு நாளுக்காக. ஸோ தேங்க்ஸ் அ லாட். அண்டு ஸோ நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணி படம் கண்டிப்பாக ஜான்வரியில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம். ஸோ இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக ஜான்வரியில் ரிலீஸ் பண்ணுவோம். அண்டு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். அண்டு கண்டிப்பாக இந்த படத்தை கொஞ்சம் வெற்றி படமாக கொடுங்க. தேங்க்யூ லாட். இந்த வயசில் என்னப்பா சபதம் தான் எடுத்தாச்சு, அவ்வளோதான். சபதம் எடுத்ததுன்னா இப்போ இதுக்கு மேலே எந்த படம் பண்ணாலும் ஒரு நல்ல படமாக ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும். ஸோ அதுதான். இது மாதிரி எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அது ஒரு சபதம் தான். படம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி நல்ல ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகிற மாதிரி படம் ரிலீஸ் ஆகணும். மீன்ஸ் நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க, ஆனால் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஷமுனுக்கு நல்லபடியாகவே தெரியும். அண்ட் அருண்ராஜ் அதில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பிஸ்னஸ் இப்போவே கொஞ்சம் நல்லாவே எல்லோரும் மீன்ஸ் ஃபஸ்ட் லுக் பார்த்தோன்னே எல்லோரும் பிஸ்னஸ் இப்போவே கேட்குறாங்க. ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்த படங்களும் இப்படியே அமையணும்னு நான் மீன்ஸ் ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த படத்தை மீன்ஸ் எந்த படமாக இருந்தாலும் ஒரு நல்ல படமாக எடுக்கணும்னு ஒரு சபதம் பண்ணியிருக்கேன். ஜித்தன் பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகி 20 வருஷம் ஆகிருக்கு. ஸோ இப்போவும் ஜித்தன் ரமேஷ் தான் எல்லோரும் ஜித்தன் ரமேஷ்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படம் எப்படி ரீச் ஆகிருக்குன்னா, அந்த படம் காஸ்ட் அண்டு மெயினாக வின்சென்ட் செல்வா தேங்க்ஸ் சொல்லணும். அந்த படத்தில் சாங்ஸ் ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிச்சு. அண்டு கண்டிப்பாக ஹிடன் கேமராலையும் புது மியூசிக் டைரக்டர் தான் நம்ம இது பண்ணின்னு இருக்கோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக அவரோட பெஸ்ட்டு கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்துலேயும் சாங்ஸ் இப்போல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு சாங்ஸு கொஞ்சம் ஒரு ஸ்டெப்ஸு இந்த மீம்ஸ் 2 ஸ்டெப்பு நல்லா இருந்தாலே அதே கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் அப்படியே வைரல் ஆகிடுது. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் சாங்ஸ் கண்டிப்பாக ரொம்ப நல்லபடியாக அமையும்னு நான் நம்புகிறேன். அண்டு கண்டிப்பாக ஜித்தனுக்கு அப்புறமா ஹிடன் கேமரா மீன்ஸ் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு நான் ஃபரானா கூட நல்ல படம் தான் கொடுத்தேன். அண்ட் ஹிடன் கேமரா கொஞ்சம் கண்டிப்பாக நல்ல படமாக வரும்னு நம்புகிறேன்.
இல்லை இது முன்னாடி நாங்கள் பேசியிருந்தோம் விஜய் அண்ணா வச்சு இப்போ கண்டிப்பாக எடுப்போம்னு ஒரு 100வது படம் எடுப்போம்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போது எல்லாருக்கும் தெரியும் விஜய் அண்ணா வந்து பாலிடிக்ஸில் இருக்காரு. ஸோ இதுதான் லாஸ்ட் படம் இப்போ வர போகிற படம். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக விஜய் அண்ணா இல்லைன்னா வேறு யாரோ பெரிய ஹீரோ வச்சு தான் 100வது படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். கதையை பொறுத்தது, இன்னும் கதையை இன்னும் எதுவுமே கேட்கல. சப்போஸ் நிறைய படம் வந்து நடிப்பாங்க, நீங்கள் வந்து ரொம்ப படம் நடிச்சிருக்கீங்க, அவ்வளோ தனியாக நடிக்கிறது எந்த ஒரு படத்தையும் நீங்கள் ஆனால் அந்த மாதிரி எந்த கதையும் அமையல. கண்டிப்பாக நல்ல கதையாக அமைஞ்சிச்சுன்னா நானும் ஜீவாவும் சேர்ந்து கண்டிப்பாக நடிப்போம். ஆனால் அது நான் முதலே சொன்னேன், அவன் இவன் நாங்கள் தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த டைமில் சரியாக மீன்ஸ் அது என்ன ஆச்சுன்னு தெரில. அந்த ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக மீன்ஸ் 2 பேர் சேர்ந்து பண்ணுறா நல்ல கதையாக இருந்தது தான் கண்டிப்பாக நானும் ஜீவும் சேர்ந்து பண்ணுவோம். சார் இப்போ விசால் வச்சு படம் பண்ணிட்டு அது வந்து டைரக்டருக்கும் விசாலுக்கும் ஒரு பிரச்சனை, விசால டாக்ஸன் பண்ணுற ஒரு செய்தி வந்துட்டு உண்மை பேசுறது அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மீன்ஸ் சில பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த டேரக்டருக்கும் ஆக்டருக்கும் மீன்ஸ் ஆக்டருக்கு கம்ஃபர்டபுள் ஃபீல் இல்லைன்னா மீன்ஸ் டேரக்டர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் விஷால் ஆல்ரெடி அவருக்கு தெரியும், விஷால் வந்து இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் அவர் ஃபஸ்ட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஆக்டிங்லேயே அவர் இறங்கியிருக்காரு. ஏன்னா அவருக்கும் டேரெக்ஷன்னா என்னன்னு தெரியும். ஸோ ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அவர் ஏதாவது கேட்டிருப்பார். தென் டேரக்டருக்கும் அவங்களுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு. அண்டு இப்போ ஃபுல் அந்த டேரெக்ஷன் வந்து ஃபுல்லாகவே விஷால் தான் இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணி டைரக்ட் பண்ணின்னு இருக்காரு. எதாச்சு இப்போதைக்கு அதே தான், விஷால் தான் ஃபுல்லாகவே டைரக்ட் பண்ணுறாரு. அவர் ஃபஸ்ட்டு 4 days டைரக்ட் பண்ணியிருந்தார். மீது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இப்போ ஃபுல்லாகவே விஷால் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த பேர் கூட விஷால் பேர் தான் வரும் ஆஸ் அ டைரக்ஷன். அதான் த்ரில்லர் மூவி கண்டிப்பாக ஒரு நல்ல மெசேஜ் வந்து போய் சேரும். அந்த மெசேஜ் அந்த எதுக்கு ஹிடன் கேமரா வச்சுருக்காருன்னா அந்த அருண் சார் சொல்லுவார். அருண் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது இதுக்காக. இப்போ இது ஒரு ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது இத்தனை காலத்துக்கு அப்புறம் வந்து சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இதோட மெசேஜை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம், உயிரும் நேரம் ஒரு வாட்டி போனால் அதுக்கப்புறம் திருப்பி வர மாட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த கதை எடுக்கிறோம். ஒரு கமர்ஷியலாக எடுக்கிறத விட ஒரு மெசேஜ் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்து எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் தெரியும். நம்ம எல்லாம் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க, நமக்கு தெரியாது, சில விஷயங்கள் தெரியாமல் போகிறோம். அதே மாதிரி நம்ம சீக்கிரமாக திடீர்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, சில விஷயங்களை நம்ம ரியாக்ட் பண்ணுறாங்க, அதில் எடுக்கக்கூடாது. சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும், தெரியாமல் கூட நம்ம தப்பு பண்ணக்கூடாது தான் ஆண்டவர்கிட்ட வேண்டுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தில் நாங்கள் காட்டுறோம். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஜித்தன் சார் வந்து பண்ணுற கேரக்டரும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா விஷயம் ஆக்ஷன் சஸ்பென்ஸில் தான் இந்த படம். பொதுவாக ஜித்தன் சாரோட படம் பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு படமாக இருக்கும், சொந்த படமாக இருக்கும். கண்டிப்பாக இதுலேயும் சார் இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற மியூசிக் டேரக்டர் யாரா நீங்கள் போட போகிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக மியூசிக் எடுத்து இல்லை சார், ஏற்கனவே நிறைய பேருக்கு எனக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தனா தான் சார் பக்கத்தில் நான் இன்றைக்கி உட்காந்துட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு மியூசிக் டைரக்டருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ரொம்ப டேலண்டான மியூசிக் டைரக்டர். சாங்கெல்லாம் நாங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் தான் சாங் க்ரியேட் பண்ணுறாங்க, அவர் தான் மியூசிக் டைரக்ஷன் பண்ணுறாங்க. சாருக்கும் சாங் இருக்காங்க, சாரோட சாங் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஆல்ரெடி கேட்டு ஃபைனல் பண்ண சாங் தான், வைரல் ஆகிற மாதிரி ஒரு சாங் தான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்துலேயும் ஒரு 4 சாங் நம்ம வச்சுருக்கோம். ஹீரோயின் கூட கேளுங்க பாவம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. எங்கள் அடுத்து வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இத்தனை பர்த்டே இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியாச்சு, பர்த்டே பீமமாட்டு இந்த லொக்கேஷனில் செட் பண்ணலாம் பிளான் இருக்குது. இந்த மழை அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் தான் பேசுது. இப்போ இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து சேர்ந்த எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த மாதிரி ஆக்சுவலி ஷூட்டிங் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கணும், இந்த மழையினால் இது கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. ஸோ இல்லாட்டி இந்த பர்த்டே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும்தான் இதில் தான் பிளான் பண்ணோம் கொண்டாடலான்னு. ஸோ இயற்கையினால் நாங்கள் எதுவும் பண்ண முடியல. ஸோ ஷூட்டிங் வந்து கண்டிப்பாக எனக்கு நாகர்கோவில், கொடைக்கானல், மதுரை அண்ட் கேரளா இந்த மாதிரி இடத்துல போய் ஷூட் பண்ண போகிறோம். அண்டு வித்தின் கண்டிப்பாக சொன்ன ஸ்கெடியூலில் அது முடிச்சு அண்ட் ஜான்வரி ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கம். சாரோட பர்த்டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ணதுக்கு வந்துக்கு ரொம்ப சந்தோஷம்.
இந்த மூவி ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து நல்ல ப்ரொஜெக்டாக இருக்குன்னு எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது. போக போக அது அவ்வளோதான். ஓகே.